யப்பா டேய் யப்பா இப்போ ஒன்றுமே புரியலடா. ஆக்சுவலாக என்னன்னா ஒரு மாதிரி ஓ மை காட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என்னன்னா ஒரு படம், ஜஸ்ட்டு ஒரு மூவி, ஒரு தமிழில் ஒரு ஒரு ஆக்டரோட ஒரு படம், வேறு எதுவுமே இல்லை. ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் இங்கே லோக்கல்லிருந்து நேஷ்னலுக்கு போச்சு இந்த நியூஸு. பட் ஆனால் சென்ட்ரல் சைடுமே இதை பற்றி ஒரு பெரிய விஷயமா பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் மூவிங்க. இப்போயாவது புரிஞ்சிங்க சில பேர். இட்ஸ் ஆல் அபவுட் தி மேன் தளபதி விஜய். ராகுல் காந்தி அவர்களே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காப்புல. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஐ எம் கைண்ட் ஆஃப் ஷாக்ட். ஏன்னா ஒரு படத்துக்கு சென்ட்ரல் சைட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வருது, நெருக்கடி வருது, எல்லாமே பார்த்தீங்கன்னா வருது. அப்படின்னா எதுக்கு இப்படி பயப்படுறாங்க தான் எனக்கு புரியல. ஸோ ராகுல் காந்தி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து நிறைய ட்வீட்லாம் போட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் போடுவாரா, அவர் சப்போர்ட் பண்ணுவாரான்னு சொல்லி யாரும் யோசிக்காத ஒரு விஷயம் தான். இட்ஸ் ஜஸ்ட் அ மூவி கைஸ், ஒரு சினிமா. தளபதி விஜய் அப்படின்ற ஒரு கேரக்டர் மேலே இருக்கிற ஒரு மரியாதை, அவரோட ஸ்டார்டம், அவர் ஆக்சுவலாக இப்போ என்ன பொசிஷனில் இருக்காருன்னு இதை வச்சே நம்ம கிளியராக தெரியுது. இந்த படத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுக்குதுன்னு சொல்லிட்டு டைரக்டாக பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எப்போவுமே தமிழ் மக்களை நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் ரியலி ட்ரூ. இது பார்த்தீங்கன்னா என்னென்னா எனக்கு பரபரப்பான ஒரு நியூஸ் தான். மேபி உங்களுக்கு ஒரு சாதாரணமான நியூஸே வச்சுக்கலாமே. பட் எனக்கு திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஷாக்கிங், பிரேக்கிங் அண்ட் வேற லெவலான ஒரு நியூஸு. தமிழில் எவ்வளோ படங்கள் வருது, எவ்வளோ நடிகர்களோட படங்கள் வருது. எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு படத்துக்கு நேஷ்னல் சைட்லேருந்து இந்த சென்ட்ரல் சைட்லேருந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் வருது அப்படின்னா தட்ஸ் ஓன்லி ஃபார் ஜனநாயகனுங்க. அப்படி எதுக்கு சிபிஎஃப்சி இந்த படத்தை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. லைக் என்ன தான் அந்த படத்தில் ஹெச்வினோது எடுத்து வச்சிருக்காப்புல, அப்படி என்னதான் கான்செப்டாக இருக்குது படத்தில். சுப்ரீம் கோர்ட்டுக்கே டைரெக்டாக போயிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரீச் ஆகுறாங்க. பட் ஆனால் 15ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. சிபிஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா விடாமல் முரட்டுத்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெருசாக வெளியே சொல்லவே மாட்டாங்க. அதுதான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனே. படத்தை எதுக்குடா ரிலீஸ் பண்ண விட மாட்டேறீங்க? லைக் தேர் ஷுட் பி எ ரீசன், ரைட்? ஒரு ரீசனே இல்லாமல் நீங்கள் ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுல என்ன விதத்தில் நியாயம்? சென்சார் போர்டில் எவ்வளோ படங்கள் வருது, எவ்வளோ க்ரூ உட்காந்து படத்தை பார்க்குறாங்க, ரிவ்யூஸ் பண்ணுறாங்க. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க, சில படங்கள்லாம் கட்ஸ்லாம் வைக்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜீவா ஆக்டர், அவரோட படம்லாம் சிலதெல்லாம் 50 to 52 கட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களாம் படத்தில். அவ்வளோ நெருக்கடியில் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஜனநாயகன் இட்ஸ் அ மூவி. அதில் நடிச்சிருக்கிற நடிகர் இப்போ ஹீஸ் எ லீடர் ஃபார் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதுக்காக நீங்கள் படத்தை ரிலீஸே பண்ண விடாமல் இப்படி தடுப்பீங்களா? லைக் என்னென்னா மறைமுகமாக தாக்கினா வேற, பச்சையாக தெரியுது, இதுதான் ஸ்ட்ரைட் ஃபோக்கஸாக தெரியுது. லைக் வி டோன்ட் வாண்ட் ஜனநாயகன் டு கெட் ரிலீஸ்ட். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ மூவி விச் இஸ் மேட் இன் ஹிந்தி, இது தமிழ் மூவி. அப்போ உங்களுக்கு எங்கேருந்து ப்ரெஷர் வருது? யார் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? ஐ டோன்ட் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஒரு படமாக இது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கலாம், பட் அந்த படத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனாக நீங்கள் மாற்றுறீங்க ஜனநாயகன் அப்படின்றது, விச் இஸ் அ ஹியூஜ் 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 ப்ரொமோஷன் ஃபார் த டீம். காசே கொடுக்காம, காசே செலவு பண்ணாமல் நேஷ்னல் மீடியாவிலிருந்தும் சென்ட்ரல் சைட்லேருந்து ஒரு ப்ரொமோஷன் வருதுன்னா அது ஜனநாயகன் படத்துக்கு தான். எனக்கு இந்த தலைவா படத்தோட டேஸ் தான் ஞாபகம் வருது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சில தற்கூரிங்க ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. தளபதி அவர்கள் கை கட்டி லைக் இது பண்ணிட்டு இருந்தார், கெஞ்சி இருந்தார் தலைவா படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. தே ஜஸ்ட் வாண்ட் டு மாக் ஹிம். ஏதோ ஒரு வழியில் அவரை ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ என்கொயரி வச்சாங்க. டெல்லிக்கு போனார். போகும்போது பிளாக் ஷர்ட்டில் போனார். யாராவது யோசிச்சிங்களா எதுக்கு பிளாக்கில் போனார்னு? கண்டிப்பாக நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டீங்க. அவர் இப்போ சென்னைக்கும் வந்துட்டார், சிபிஐ என்கொயரி முடித்து ஒயிட் ஷர்ட்டில் வந்திருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் எதுக்கு பிளாக்கில் போனார், எதுக்கு ஒயிட்டில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. தெர் இஸ் எ ரீசன் ஆக்சுவலி ஃபார் தட். சிபிஐ நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நிறைய உண்மைகள் வெளியே வந்திருக்கு. அண்ட் சில நியூஸ் சேனல்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா தமிழில் சோர்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல, கரூரில் நடந்த இந்த விஷயத்துக்கு முழுக்க காரணம் தமிழக அரசுன்னு சொல்லிட்டு தளபதி சொல்லியிருக்காராம் சிபிஐயில். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பிகாஸ் சிபிஐயில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வெளியே அது எப்போவுமே லீக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நிறைய நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் டைரெக்டாக உட்காந்து பார்த்த மாதிரி சில பேர்லாம் நியூஸ்லாம் போடுறாங்க. நீங்கள் சோர்ஸ்
எது நம்பி எடுக்கிறீங்களோ அது எடுங்க, அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயம். இப்படி ஒரு விஷயம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கிற டைமில் ஒரு மூவிக்கு சென்ட்ரல் சைட்லேருந்து ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொலிட்டீஷியன் பார்த்தீங்கன்னா ஹீ சப்போர்ட்டிங் த மூவி. அவருக்கு அவசியமே கிடையாது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக. மேபி சப்போர்ட்டிங் தளபதி விஜய், அதுதான் உண்மை இந்த இடத்துல. ஹீ ஜஸ்ட் வாண்ட் டு மாக் த மோடி அவர்களோட கவர்மெண்ட், அதுதான் உண்மை. நிறைய பேர் என்னென்னா கமெண்ட்லலாம் கேட்குறீங்க, லைக் ஏன் ப்ரோ தளபதி இந்த படத்தை ரிலீஸ் ஆகலை, ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாருன்னு. இப்போ அவர் இருக்கிற பொசிஷனில் இதை விட பயங்கரமான விஷயங்கள் பண்ணுறதுக்கு தான் அவர் பிளான் பண்ணிகிட்டு இருப்பார். மக்களுக்கு நல்லது பண்ணணும், அந்த ஒரு மெயின் ப்ரையாரிட்டியில் தான் அவர் இருப்பார். எலெக்ஷன் வரப்போதில்லை. ஸோ வை யூ வாண்ட் டு மேக் திஸ் எ பிக் சீனாரியோ? இது ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸுங்க. ஐ டோன்ட் திங்க் இது இன்னொரு நடிகருக்கு மறுபடியும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகாதப்போ ஃப்ரம் சென்ட்ரல் சைட்லேருந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் வருது அப்படின்னும் போது திஸ் இஸ் லைக் ஹியூஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது இன்னையோட பிரேக்கிங் நியூஸ். இதை பற்றி தான் நான் நிறைய யோசிச்சுட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோவில் குட்டியோண்டு ஒரு ஹாஃப் டாபிக், ரியல் லைஃப்பில் எப்போ நீங்கள் சீட் கோட் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கான வீடியோ ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சூப்பராக சில விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பார் ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபுல்லாக நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், பின்னீடு கமெண்ட்டில், அப்படி இல்லை மேலே ஒரு ஐ பட்டனில் கொடுத்துட்றேன். அண்ட் நமக்கு ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ போய் ஃபாலோ பண்ணுங்கள். சரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. நான் இப்போ ஒரு கொஷின் ஒன்று கேட்க போகிறேன். நம்ம இந்தியாவில் நான் எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஸ்னோஃபால் இடத்துக்குலாம் போயிருக்கேன். பட் நம்ம சவுத்தில் ஸ்னோஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆகும். ஒரு இடம் இருக்குது, நியூஸ்லலாம் வந்திருக்கு, அந்த இடத்துல ஸ்னோஃபால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன இடம்னு உங்களுக்கு தெரியலனா டெலிகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கான விடை டெலிகிராமில் கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போது லெட்ஸ் கம் டு ஜனநாயகன். ஆக்சுவலாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா, எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா என்னோடய இன்னர் ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னா மேக்ஸிமம் எல்லா இஷ்யூஸ் கிளியர் ஆகிடுச்சு, ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் பர்சனலாக எனக்கு தோணுது. பிகாஸ் இது ரொம்ப இழுத்து வச்சு அடிக்க வேணான்னு சொல்லிட்டு சென்ட்ரலுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கோம். 15ஆம் தேதிக்கு கோர்ட் ஹியரிங் மாற்றிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு, விச் இஸ் நாளன்னைக்கு. என்ன அங்கே பேச போகிறாங்கன்னு தெரியல. சிபிஎஃப்சி சைட்லேருந்து என்ன அவங்க ஒரு ப்ரூஃப் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. என்ன ரீசனுக்கு இந்த படத்தை நீங்கள் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வைக்க போகிற ப்ரூஃப் என்ன தெரியுமா? நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம எப்படி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஒரு செக் மார்க் வைப்பாங்க. ரெண்டாவது 30 நாள் முன்னாடி படத்தை சப்மிட் பண்ணியிருக்கணும், இவங்க 30 நாள் முன்னாடி பண்ணலை, ரெண்டாவது செக் மார்க் வைப்பாங்க. மூணாவது, நாங்கள் 4 பேர் மறுபடியும் ரீரிவிஷன் கமிட்டி போடுறேன்னு சொன்னவே அதெல்லாத்தையும் தாண்டி ஏன் ஹையர் ஜஸ்டிஸ்க்கு கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணாங்க டீம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்? இது ஒரு கொஷனாக வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா லாஜிக்கலாக சரி அப்படி நாங்கள் இப்போ சென்சார் கொடுக்கணுன்னா கூட மறுபடியும் புதுசாக ஒரு 4 பேர் நாங்கள் ரிவிஷன் கமிட்டி போட்டு ஒரு 4 வீக்ஸ் நாங்கள் இழுத்து வச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூல்ஸ் பேசுவாங்க. 5வது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரலையும் இது பண்ணிவிட்டு படம் எலெக்ஷன் டேட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண விடாமல் தடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தேர் மாஸ்டர் பிளான் தான் நான் நினைக்கிறேன். பட் என்னோட இன்னர் ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னா எந்த பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் சி. எவ்வளோ வெயிட் பண்ணியாச்சு. அந்த படம் எப்போ வருதோ அப்போ தான் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன். அண்ட் இன்னையோட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் 5 years ஆஃப் மாஸ்டர். அந்த படம் அந்த கோவிட் டைமில் தளபதி அவர்களோட அந்த மாஸ்டர் படம் இந்த தமிழ் சினிமாவை எந்த அளவுக்கு காப்பாற்றி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அவங்க நினச்சிருந்தா ஓடிடியில் அவ்வளோ காசுக்கு வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்களா அந்த டைமில். பட் ஸ்டில் நான் தியேட்டரில் தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தியேட்டர் ஓனர்ஸையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் காப்பாற்றி விட்டுருந்தார் தளபதி மாஸ்டர் அப்படின்னு ஒரு படம் மூலிமா. ஸோ ஐ திங்க் யூ பீப்புள் நோ தட். திரையுலகத்தில் அவர் வெறும் நடிகர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற நார்மலான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. பட் மோர் தென் அன் ஆக்டர், அவரால் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துருக்கு ஆக்சுவலி குடும்பங்கள்லாம். இப்போ அவர் அரசியலுக்குள்ளே வந்து சினிமா விட்டுட்டு இங்கே வராரு, ஒரு உண்மையான ஒரு அரசியல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா லைக் பிளைண்டாக ஒரு மனுஷனை வெறுக்காதீங்க. லைக் தேர் ஷுட் பி a ரீசன், ரைட்? ஒரு நடிகராக உங்களை ஒரு பிடிக்காது, ஆக்டிங் பிடிக்காது, அவர் டான்ஸ் ஆடுறது பிடிக்காது, எல்லாம் ஃபைன். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒருத்தர் முன்னுக்கு வராரு அப்படின்னா ஐ டோன்ட் நோ வை யூ பீப்புள் ஸ்டில் ஹேட் ஹிம். தெர் ஆர் லைக் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது, சும்மா வாய் உதார் தான் சிலதெல்லாம் பேசுகிறது. இன்றைக்கி ஒன்று பேசுகிறா, நாளைக்கு ஒன்று பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தை சப்போர்ட் பண்ணுற நீங்கள் ஒரு சின்ன சேஞ்சுக்கு ஏன் நீங்கள் ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேறீங்க? லைக் நாங்கள் இப்படி தான் அடிமையாக தான் வாழ்வோம் எல்லாருமே, எங்களுக்கு கையில் ஒரு 4000 ரூபாய் 3000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான் நாங்கள் கெத்து, இனிமேல் இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. அந்த 3000 ரூபாய் எத்தனை நாள் உங்களை காப்பாற்றும்? அந்த 4000 ரூபாய் எத்தனை நாள் உங்களை காப்பாற்றும்? அதுக்கப்புறம் சேம் அதே லைஃப் தான். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் திஸ் இஸ் லைக் எ ஷாக்கிங் நியூஸ். ராகுல் காந்தி அவர்கள் சப்போர்ட்டிங் ஜனநாயகன்ன்றது மறுபடியும் இன்னொரு நடிகருக்கு இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடையாதுன்னு நினைக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.